உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியினிடத்துக்கு கொண்டு போகிறபோது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவனிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் பார்த்திங்கன்னா, இந்த எதிராளியானவனுக்கு நம்மை தண்டிப்பதுக்கு உரிமை இல்லை. ஆனால் அந்த எதிராளி போய் எஜமானாகிய தேவனுக்கு எடுத்து சொல்லுவான். அப்போது நியாயாதிபதியினிடத்தில் சொன்ன உடனே அந்த நியாயாதிபதி என்ன எழுதப்பட்டிருக்கோ உன்னை சேவகனிடத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இங்கே தேவன் சில நேரங்களில் தண்டனைகளே கொடுக்கும்போது ஒரு சில மனிதர்கள்கிட்ட ஒரு சிலருக்கு எதிராக நியமித்து வைப்பாங்க. அவர்கள் எப்படி வேண்டுமானால் நம்மளை நடத்துவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொந்தமாக கையில் எடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்தாமல் சில மனிதர்களை நமக்கு எதிராக செயல்பட வைப்பாங்க. ஏன்னா இங்கே அந்த எதிராளி என்ன பண்ணியிருக்கா, போய் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டியிருக்கா. அப்போது தேவன் ஏதோ ஒரு வகையில் சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அந்த சேவகன் என்ன நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு சிறையில் போட்டு வாட்டி வடைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, அது எது வேணால் இருக்கலாம். அது நோயாக இருக்கலாம், இல்லைன்னா கடன் சொல்லப்படுகிற சிறைச்சாலையாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நம்ம வெறுமனே நம்மளை இதில் விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சா அது நடக்காது. எங்கே நம்ம தவறு செஞ்சோம், நம்ம அந்த எதிராளிக்கு என்ன இடத்துல இடம் கொடுத்தோம், அந்த காரியத்தை நம்ம சொல்லி ஜெபிச்சா மட்டும்தான் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். எப்படின்னு சொல்லி எந்த இடத்துல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தோம், அவன் எப்படி போய் தேவனிடத்துல சொல்லக்கூடிய சான்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து நம்ம அதை சரி பண்ணி ஜெபிக்கும் போது தான் நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும். அது செய்யாத பட்சத்தில் அந்த கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தை விட்டு புறப்பட மாட்டாய்ன்னு சொல்லப்படுறது மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த நம்ம அது விதைச்சது ஃபுல்லாக அறுக்கிற அளவுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம ஆண்டவர் எப்படி நமக்காக இறங்குனாங்க, அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.